திருமயம் கோவில் 108 வைணவ திருத்தலங்களில் ஸ்ரீரங்கத்திற்கு அடுத்தபடியாக கருதப்படுகிறது. சத்தியமூர்த்தி பெருமாள் திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை, திருமயம் சென்று ரயில் மற்றும் பேருந்தில் செல்லலாம். நமது சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கீழே உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். தொடர்ந்து காணொளிக்குள் செல்லுவோம். 30/5/2024 அன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருகையால் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திருமயம் கோவிலை நாம் இப்பொழுது உள்ளே காண இருக்கின்றோம். மேலும் ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்று கீழே காணொளிக்கு செல்வதற்கு முன் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். ஆதி காலத்தில் பயன்படுத்தப்பட்ட போர்க்கால பீரங்கி திருமயம் கோட்டை உள் இருப்பதையும் அங்கே ஆங்காங்கு இது அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பீரங்கிகளையும் நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம். அதன் காட்சிகளைத்தான் இப்பொழுது நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது திருமயம் கோட்டையின் பெரிய மதில் சுவர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஒரு பகுதியில் அந்த பீரங்கியும் பயன்படுத்தப்பட்டு உள்ளது தெரிகின்றது. கோட்டை மதில் சுவர், இதை சுற்றி இவ்வாறு ஒரு கோட்டை மதில் சுவர் உள்ளது என்பதை நாம் மிகவும் தென்னம் தெளிவாக இங்கே காண முடிகிறது. இது மிகவும் அற்புதமாக இந்த கோவிலை பாதுகாக்கும் ஓர் மதில் சுவராக காணப்படுகிறது என்பதை நாம் தெளிவாக இங்கே காண்கின்றோம். தொடர்ந்து கோவிலுக்குள் நுழைவாயிலுக்கு நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். செல்லும் பொழுது ஓம் நமோ நாராயணா என்ற ஓர் இறை மந்திரத்தை நாம் மனதில் நினைத்து கொண்டு உள்ளே செல்வோம். மிகவும் அற்புதமாக இருக்கும். தொடர்ந்து கோவிலை பற்றிய புராணங்களை நாம் இப்பொழுது பார்ப்போம். கோயில் காலை 6 மணி முதல் 12:30 மணி வரை, மாலை 5 முதல் 8 மணி வரை கோயில் திறந்திருக்கும் என்ற செய்தியினையும் நாம் இங்கே உங்களுக்கு கூறுகிறோம். இப்பொழுது நாம் சொர்க்கவாசலை பார்த்து கொண்டிருக்கிறோம். சொர்க்கவாசல் திறந்தால் இந்த வழியாகத்தான் நாம் வர வேண்டும். அதைத் தொடர்ந்து தீர்த்தம், சத்திய புஷ்கரணி என்று அழைக்கப்படும் அருமையான குளம், இங்குதான் தீர்த்தவாரி விழா காலங்களில் நடைபெறுகிறது. இந்த குளம் 8 படிகளை கொண்டு 8 முகங்களை கொண்டு அருமையாக காட்சியளிக்கிறது. பார்க்கவே மிகவும் அற்புதமாக இருக்கும். சுற்றி அந்த பகுதி முழுவதும் மிகவும் பொருட்கள் அமைத்து அழகாக இங்கே காட்சி தருகிறது என்ற ஒரு நற்செய்தியையும் நாம் உங்களுக்கு தருகின்றோம். தொடர்ந்து இது வழியாக பார்த்தால் கோட்டையை நீங்கள் மிகவும் அழகாக ரசித்து சத்தியமூர்த்தி பெருமாளையும் நீங்கள் தரிசிக்கலாம் என்ற செய்தியையும் நாம் இங்கே கூறுகின்றோம். இங்கே இப்பொழுது மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கோயில் நுழைவாயிலை பார்க்கின்றோம். இவ்வாறு நேராக சென்றால் மூலவர் சத்தியமூர்த்தி, உற்சவர் அழகிய மையர், தாயார் உஜ்ஜீவன தாயார், தலவிருட்சம், ஆலமரம், தீர்த்தம், சத்திய புஷ்கரணி, விமானம், சோமச்சந்திர விமானம் என்பதையும் நாம் இங்கே அறிய முடிகிறது.
தொடர்ந்து நாம் இப்பொழுது புகைப்படங்களை பார்க்கின்றோம். அதாவது உள்ளிருக்கும் சன்னதிகளில் எந்தெந்த பெருமாள் எவ்வாறு உள்ளது என்பதை நாம் இப்படியே காட்சி தந்து வர்ணனையை தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம். பாருங்கள், இப்பொழுது உள்ளே நரசிம்மர் சன்னதி, அதை தொடர்ந்து இப்பொழுது சக்கரத்தாழ்வாரை நாம் பார்க்கின்றோம். கோவிலின் உள் செல்லும் பொழுது இவ்வாறு சன்னதியில் வெளியில் காணப்படுகிறது. அடுத்ததாக ஸ்ரீ ஆண்டாள், திருப்பாவை எழுதிய ஆண்டாள் சன்னதிகளை நாம் பார்த்து செல்கின்றோம். அடுத்து அப்படியே நேராக சென்றால் அங்கே ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் இருப்பதையும் நாம் இங்கே காண முடிகிறது. அடுத்ததாக உள்ளே கோவிலில் சென்றால் ஸ்ரீ சத்தியமூர்த்தி பெருமாள் என்ற கோலத்தில் நிற்கும் காட்சிகளையும் நாம் இங்கே பார்க்கின்றோம். மலைக்கு பெயர் சத்தியகிரி என்று பெயர். ஆதி காலத்தில் திரு மெய்யமலை என்றும் கூறுவர். கிழக்கே திருமுகத்துடன் சத்தியகிரிநாதர் நின்ற திருக்கோலத்தில் சேவை தருகிறார். தாயார் உஜ்ஜீவன நாயகி எனவும் உயவந்தாள் எனவும் தாயார் அழைக்கப்படுகின்றார். நின்ற கோலத்தில் பெருமாள் புஜங்க சயனனாய் எழுந்து அருளி இருக்கின்றார். சயன கோலத்தில் மது கைடபர்களை அளித்த அவசரம் ஆதிசேஷனை கையாய் அணைத்த வண்ணம் மூலவர் மெய்யர் பெரிய திருமேனியுடன் சயன கோலத்தில் சேவை சாதிக்கிறார். ஆதிசேஷனின் விஷ ஜுவாலைகளுக்கு மது கைடபர்கள் அஞ்சி ஓடுவதும் பூமி பிராட்டியார் பெருமானின் திருவடி வாரத்துக்கு கீழ்ப்பக்கமாக எழுந்து அருள் இருப்பதும் சேவை சாத்தியிருக்கின்றார். அடுத்ததாக நாம் இங்கு நடக்கும் திருவிழாக்களை காண்கின்றோம். இங்கு வைகுண்ட ஏகாதசி அன்று மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. இங்கு இப்பொழுதெல்லாம் மிகவும் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது என்ற ஒரு நற்செய்தியையும் நாம் உங்களுக்கு தொகுத்து வழங்குகின்றோம். இத்தலம் திருமங்கை ஆழ்வார் அவர்களால் மங்களாசாசனம் செய்து உள்ளது என்பதையும் காண்கின்றோம். தொடர்ந்து நாம் காணொளியின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். திருவிழாக்கள் பற்றிய செய்திகளையும் நாம் இப்பொழுது காண்கின்றோம். வைகாசி மாதம் விசாகத்தில் தேர் திருவிழா, ஆடி தேர் திருவிழா, கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ணர் சன்னதியில் வைகுண்ட ஏகாதசி மற்றும் தீபாவளி, பொங்கல் தினங்களில் பெருமாள் தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்படும். தீப ஆராதனைகளும் சிறப்பாக நடைபெறும் என்ற செய்தியையும் நாம் இங்கு காணுகின்றோம். ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை பதிவிட்டு மேலும் நீங்கள் திருமயத்திற்கு செல்ல தயாராவீர்கள் என்ற பெரிய எண்ணத்துடன் நாம் இந்த காணொளியின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் என்ற மகிழ்வான எண்ணத்துடன் செல்லுகின்றோம். நன்றி, வணக்கம். Sri Balaji Bhakti, subscribe, click bell button, like and share.